வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. மாலையின் செந்நிற கதிர்கள் மெல்ல மறைந்து வானம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிற கலவையில் ஒரு ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தது. செம்புலப்பட்டி கிராமத்தின் அந்த வரப்பு பாதை இன்று ஒரு புதிய காவியத்திற்கு மௌன சாட்சியாக நின்றது. தூரத்தில் பறவைகள் தங்கள் கூடுகளை நோக்கி வரிசையாக பறந்து கொண்டிருந்த அந்த அமைதியான வேளையில் நண்பர்களின் கிண்டல் சத்தங்கள் மெல்ல தேய்ந்து மறைந்து விட்டன. இப்போது அந்த பாதையில் கார்த்திக் மற்றும் காவியாவின் காலடி சத்தமும் காற்றில் அசைந்தாடும் நெற்பயிர்களின் சலசலப்பும் மட்டுமே எஞ்சியிருந்தது. இருவரும் மௌனமாக நடந்தார்கள். ஆனால் அந்த மௌனம் பாரமாக இல்லை, மாறாக ஒருவரை ஒருவர் ஆழமாக உணர்ந்து கொள்ளும் ஒரு இனிய பாலமாக அது அமைந்திருந்தது. சிறிது தூரம் நடந்த பிறகு கார்த்திக் தான் முதலில் அந்த மௌனத்தை கலைத்தான். காவ்யா, உண்மையாவே நேத்து நான் நடந்துகிட்ட விதம் உங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சா? நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு என் மனசு சொல்லிட்டே இருந்தது என்று தயக்கத்துடன் கேட்டான். அவனது குரலில் ஒரு மெல்லிய நடுக்கமும் பெரும் குற்ற உணர்வும் இழையோடியது. காவியா சட்டென்று அவன் பக்கம் திரும்பி இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகையை ஏந்தினாள். காயப்படுத்திருச்சான்னு கேட்டா ஒரு நிமிஷம் எனக்கு பயமாதான் இருந்தது கார்த்திக். ஏன்னா நான் பார்த்த கார்த்திக் எப்பவும் மற்றவங்களுக்காக தன்னை தாழ்த்திக்கிறவர், எதற்கும் நிதானத்தை இழக்காதவர். ஆனா நேத்து நீங்க ஒரு உரிமையோட, ஒரு கட்டுப்படுத்த முடியாத கோபத்தோட பேசினப்போ எனக்குள்ள ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டது உண்மைதான். ஆனா அந்த அதிர்ச்சியை விட இவருக்கு என் மேல இவ்வளோ அக்கறையா அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு தான் எனக்குள்ள அதிகமா இருந்தது. சொல்ல போனா அந்த தவிப்பு எனக்கு பிடிச்சிருந்தது கார்த்திக் என்றாள் அவள். கார்த்திக் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு தூரத்தில் மங்களாக தெரிந்த மலைகளை பார்த்தபடி பேசத் தொடங்கினான். எனக்கே அது ஆச்சரியமா தான் இருந்தது காவியா. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன ஒரு பொறுப்பான பையனா, எதற்கும் அலட்டிக்காதவனாதான் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த சஞ்சய் உங்க முகத்துக்கு பக்கத்துல கையை நீட்டி உங்க முடிய சரி பண்ண முயன்றப்போ எனக்குள்ள இருந்த அந்த நிதானம் எங்க போச்சுன்னே தெரியல. என் உலகத்தையே யாரோ பறிக்க வர்ற மாதிரி ஒரு வேதனை ஏதோ ஒன்று நெஞ்சுக்குள்ள வந்து அடைச்சுக்கிட்டு வார்த்தையா வெடிச்சிருச்சு. அதுதான் அந்த பொறாமையா வந்து நிக்குது என்றான். இதை கேட்ட காவியா சட்டென்று நின்றாள். கார்த்திக்கின் கண்களை நேராக பார்த்து, அந்த உலகம் நான் தானா கார்த்திக்? உங்களுக்குள்ள எனக்காக ஒரு தனி உலகமே வச்சிருக்கீங்களா என்று மிக மெதுவான ஆனால் ஆழமான குரலில் கேட்டாள். கார்த்திக் ஒரு கணம் திகைத்து நின்றான். அவளது கண்கள் அந்த அந்தி வெளிச்சத்தில் விண்மீன்களாக மின்னிக் கொண்டிருந்தன. ஆமா காவியா, யாருக்கும் தெரியாம எனக்குள்ளேயே நான் செதுக்கி வச்சிருந்த என்னோட உலகம் நீங்க தான். அந்த உலகத்துல காசு வீத்துறதுல இருந்து பூ பூக்குறது வரைக்கும் எல்லாமே உங்களை சுத்தி தான் நடக்குது. நேத்து அந்த சஞ்சய் கிட்ட நான் காட்டினது வெறும் கோபம் இல்லை காவியா, அது என்னோட பயம். நான் படிச்சவனா இருக்கலாம், ஆனா மனசால நான் இன்னும் இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு கிராமத்துக்காரன் தான். சஞ்சய் மாதிரி எனக்கு கலர்ஃபுல்லா பேச தெரியாது, கோட் சூட் போட்டுட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண தெரியாது. அதான் எங்க நீங்க என்னை தாண்டி வேற ஒருத்தரோட உலகத்துக்கு போயிடுவீங்களோன்னு ஏற்பட்ட ஒரு சின்ன பயம்தான் அது என்று தன் மனதின் அடி ஆழத்தில் இருந்த ரகசியத்தை கொட்டினான். அவர்கள் இந்த உணர்ச்சிகரமான உரையாடலில் மூழ்கி இருந்த போது தூரத்திலிருந்து, ஏய், இன்னும் வரப்புலதான் நிக்கிறீங்களா? அங்க என்ன மீட்டிங் நடக்குது என்று மல்லியின் குரல் அதிரடியாக கேட்டது. அவள் மீண்டும் எங்கிருந்தோ ஓடி வந்து அவர்கள் முன் நின்றாள். என்னங்க கார்த்தி, இன்னும் என்ன பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு? சூரியன் மறைஞ்சு நிலாவே வரப்போகுது, நீங்க இன்னும் அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பாம இங்கேயே வச்சிருக்கீங்க. பாண்டி வேற அங்க மெயின் ரோட்ல இன்னும் இவனுங்க வரலையேன்னு தவம் இருக்கான், சீக்கிரம் வாங்க என்று நக்கல் செய்தாள். மல்லி காவியாவின் தோலை இடித்து, என்னடி காவியா, கார்த்திக் எதுவும் கவிதை கீவிதை வாசிச்சாரா, இல்ல பழையபடி அந்த சஞ்சய் பத்தியே கேட்டு மொக்க பண்ணிட்டு இருக்காரா? உங்க ரெண்டு பேர் முகமும் ஏன் இப்படி தக்காளி பழம் மாதிரி செவந்திருக்கு? கார்த்தி, ஒழுங்கா சொல்லிடுங்க. இவளை எப்பவும் இப்படி வெக்கப்பட வச்சுட்டே இருக்காதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் உங்க கல்யாணத்துக்கு நான் தான் முன்னாடி நின்று விருந்து வைக்கணும், புரியுதா என்று கிண்டலாக சொல்லி சிரித்தாள். கார்த்திக் சிரமப்பட்டு தன் சிரிப்பை அடக்கி கொண்டு,
சரி மல்லி, நாங்க வரோம். நீ முன்னாடி போ. 5 நிமிஷத்துல அங்க இருப்போம் என்றான். மல்லி ஒரு குறும்பான பார்வையுடன், சரி சரி, 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள லவ் பண்ணி முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஓடினாள். மல்லி சென்ற பிறகு மீண்டும் அந்த அமைதி திரும்பியது. காவியா மெதுவாக தரைப்பக்கம் பார்த்துவிட்டு பேசத் தொடங்கினாள். கார்த்திக், நீங்க சொன்னீங்களே உங்க உலகம் நான் தான்னு, அதே உணர்வு தான் எனக்கும். நீங்க காட்டுன அந்த அக்கறை, அந்த சின்ன சின்ன கிண்டல்கள், ஏன் இன்னைக்கு நீங்க கொடுத்த அந்த தண்ணி பாட்டில் கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது. சஞ்சய் என் சொந்தக்காரர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விருந்தாளி மாதிரி தான். ஆனா நீங்க நீங்க என்னோட ஒவ்வொரு நாளையும் அழகாக்குற ஒரு நிஜம். இனிமே எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம் கார்த்திக். ஏன்னா காவ்யாவோட மனசுல கார்த்திக்னு ஒரு தனி சிம்மாசனம் இருக்கு. அங்க வேற யாருக்கும் எப்பவுமே இடம் இல்லை. நீங்க வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வயல்ல நிக்கிற அழகே தனிதான். அதை எந்த பட்டணத்து பையனும் ஈடு செய்ய முடியாது என்று சிரித்துக்கொண்டே மிக உறுதியாக சொன்னாள். கார்த்திக் இப்போது மனதிற்குள் ஒரு மாபெரும் நிம்மதியை உணர்ந்தான். அவனது கைகள் மெல்ல காவியாவின் கையை தேடின. ஒரு நொடி தயக்கத்திற்கு பிறகு அவன் அவளது மென்மையான விரல்களை தன் விரல்களால் கோர்த்து கொண்டான். அந்த தொடுதல் 1000 கவிதைகள் சொல்லாத அன்பை சொல்லியது. நன்றி காவியா. இந்த நம்பிக்கைக்கு தான் நான் இவ்வளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே கார்த்திக் வேற மாதிரி இருப்பான். உங்களை சிரிக்க வைக்கவும் உங்க கூடவே நிழல் மாதிரி வரவும் நான் எப்பவும் ரெடியா இருப்பேன். இனிமே யாராவது உங்களை நெருங்கினா அவங்களுக்கு தகுந்த பதில் சொல்ல எனக்கும் உரிமையை கொடுத்துட்டீங்க என்றான் கார்த்திக் நெகிழ்ச்சியுடன். அவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி அந்த பொன்னிற மாலை பொழுதில் மௌனமாக நடந்தனர். கிராமத்து தெருவிற்குள் நுழையும் போது வீடுகளில் விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. தூரத்தில் பாண்டி, மணி, முருகன் மற்றும் மல்லி 4வரும் இவர்களுக்காக காத்திருந்தார்கள். பாண்டி கத்தினான், டேய் கார்த்தி, இதோ வந்துட்டாயா. என்னடா கை கோத்துட்டு வரீங்களா? மல்லி, நீ சொன்னது சரிதான், இவனுங்க இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க. ஏண்டா கார்த்தி, அப்படியே அந்த பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கே போயிடலாம்னு இருக்கியா என்று கத்தினான். மணி சிரித்து கொண்டே, கார்த்தி, இன்னைக்கு உனக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். காவியா, உன்னை பாத்துக்கங்க, பாவம் பையன் உருகி போய் நிக்கிறான். முருகா, நாளைக்கு காலையில இவன் கரெக்டா வேலைக்கு வருவான்னு நினைக்கிறியா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா என்று வம்பிழுத்தான். முருகன் கைகளை தட்டி, அவன் வருவான்டா, ஆனா வேலை செய்ய மாட்டான், காவியாவையே பார்த்துட்டு இருப்பான் என்று கூற அந்த இடமே சிரிப்பில் அதிர்ந்தது. கார்த்திக் காவியாவின் கையை மெல்ல விடுவித்துக் கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த பார்வையில் ஒரு புதிய உலகமே அடங்கி இருந்தது. நாளைக்கு சந்திப்போம் கார்த்திக், மறக்காம வீட்டுக்கு சீக்கிரம் போங்க என்று சொல்லிவிட்டு காவியா தன் வீட்டை நோக்கி நடந்தாள். கார்த்திக் அங்கேயே நின்று அவள் போவதை பார்த்து கொண்டிருந்தான். அவனது நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு மீண்டும் கலாட்டாவை தொடங்கினார்கள். டே மாப்ள, நிஜமாவே லவ் கன்ஃபார்ம் தானா? ட்ரீட் எப்போ என்று பாண்டி அவன் தோளை பிடித்து உலுக்கினான். ஆனால் இன்று அவன் எதற்கும் கோபப்படவில்லை. அவனது மனதுக்குள் காவியாவின் அந்த வார்த்தைகள் மட்டும் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. அந்த சிம்மாசனத்துல உங்களுக்கு மட்டும்தான் இடம். அந்த இரவு கிராமமே அமைதியாக உறங்கியது. ஆனால் 2 இதயங்கள் மட்டும் ஒரு புதிய கனவை நோக்கி துடிக்கத் தொடங்கின. பொறாமையில் தொடங்கிய அந்த பாதை இன்று காதலின் உச்சத்தை தொட்டிருந்தது. அந்த அந்தி பொழுது முடிந்து நிலவு எட்டி பார்த்தபோது அது ஒரு புதிய விடியலுக்கான முன்னுரையாக அமைந்தது. மாலை நேரம் மெதுவாக இரவாக மாறிக்கொண்டிருந்தது. கிராமம் முழுக்க ஒரு அமைதி பரவ ஆரம்பிச்சது. ஆனா அந்த அமைதிக்குள்ள சில கதைகள் மட்டும் இன்னும் முடிவுக்கு வராம இருந்தது. இந்த மண்ணுல 2 குடும்பங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமா இருந்ததாம். ஒரே சந்தோஷம், ஒரே உறவு, ஒரே வீட்டில் நடந்த விழாக்கள் கூட இருந்ததாம். ஆனா ஒரு நாள் ஏதோ நடந்துச்சு. யாரும் வெளியில பேசாத ஒரு விஷயம், யாரும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த நாளுக்கு பிறகு அந்த 2 வீடுகளுக்கும் நடுவில் ஒரு தெரியாத சுவர் எழுந்துச்சு. வாசல் திறந்திருந்தாலும் மனசு மூடியே இருந்துச்சு. இப்போ அதே மண்ணுல அந்த 2 குடும்பத்துல பிறந்த 2 உயிர்கள் ஒன்றும் தெரியாம ஒரே பாதையில நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க நடக்கிற பாதை அவர்களுக்கே தெரியாத ஒரு பழைய கதையோட இணைப்பு.
அந்த கதை மீண்டும் தொடங்க போகுதா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.